திரு பொன்ராஜ், உங்களுடைய முதல் சுற்று கருத்து. அதாவது இது இலவசங்களுக்கான பட்ஜெட் இல்லை, அது நீண்டகால தொலைநோக்கு பார்வைக்கான பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க. 12.2 லட்சம் கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ரோடு, ரயில்வே, போர்ட்ஸ், துறைமுகம், நீர்வழிச்சாலைகள், செமிகண்டக்டர், பயோசிமிலர், பயோஃபார்மா, ரேர் எர்த் மினரல்ஸ், இதுக்கெல்லாம் தொழில்நுட்ப தன்னிறைவு அடைவதற்கான வழியில் 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் வாங்குகிற கடன் இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கிறது 11,70,000 கோடி கடன் வாங்குகிறாங்க. அதில் 12 லட்சம் கோடி இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இட்ஸ் அ குட் திங், வரவேற்க வேண்டியது தான். தமிழ்நாடு போன்ற தொழில் துறைமுகம் திறமையான வளர்ச்சி உள்ள மாநிலங்களுக்கு அதிக வாய்ப்பு, வேலை வாய்ப்புகள், உற்பத்தி, சுகாதாரம், சுற்றுலா, எம்எஸ்எம்இ துறைகள் உருவாகணும்னு அவங்க சொல்கிறாங்க பல்வேறு செக்டாரில். ஆனால் முக்கியமான கேள்வி என்னென்னா, திட்டங்கள் வேகமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றவா இல்லை சரியாக இந்த நடைமுறை சரியாக இருக்குமா, எக்ஸிக்யூஷன் இருக்குமா? இப்போ ரகுநாதன் சார் சொன்னார் 22,000 கோடி, 8,000 கோடி, 10,000 கோடி, இப்போ 22,000 கோடி அலாட் பண்ணுறாங்க. அதுதான் எவ்வளவு எக்ஸிக்யூஷன் லெவலில் பார்க்குறப்ப அது 50% கூட வரல அப்படின்னாரு சார். சொன்னார் இந்த மாதிரி 4 லட்சம் கோடி கொடுத்துருந்தாங்க, இன்றைக்கி 18 லட்சம் கோடி, 22 லட்சம் கோடியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைக்கி இருந்த பொருளாதார நிலைமை என்ன, அன்றைக்கி இருந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்ன, இன்றைக்கி இருந்த பொருளாதார நிலைமை என்ன, ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்ன? அப்போ அப்சல்யூட் டேர்ம்ஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டு நாங்கள் கடன் கொடுக்குறோம், லெண்டிங் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் சர்ஃபாசி ஆக்டில் கவர்மெண்ட் பேமெண்ட்டு எம்எஸ்எம்இ செக்டாருக்கு 3 மாதத்துக்குள்ளே பேங்க் லோன் அடைக்கலைன்னா சர்ஃபாசி ஆக்டில் ஆக்ஷன் எடுத்து அந்த எம்எஸ்எம்இயை க்ளோஸ் பண்ண எல்லாம் பண்ணுறீங்க. அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கேப் கொடுங்க, எங்களுக்கு ஒரு சப்சிடி விண்டோ கொடுங்க, கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் அதை கன்சிடர் பண்ணியிருக்கீங்களா? பண்ணலை. நீங்கள் ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு எம்எஸ்எம்இ செக்டார் கேட்டுகிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு ரேஷன் ஷாப் மாதிரி ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு கொடுத்து அவங்கள எம்பவர் பண்ணியிருக்கீங்களா? அது இல்லை. நாங்கள் லோன் கொடுக்குறோன்னா அந்த லோன் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட்டை கிளியர் பண்ணுறீங்களா? கவர்மெண்ட் பேமெண்ட்டை 3 மாதத்துக்குள்ளே கிளியர் பண்ணுறீங்களா? அதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா? சர்ஃபாசி ஆக்டில் கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு சட்டம் வச்சுருக்கீங்கல்ல. நீங்கள் பட்ஜெட்டில் இது வரைக்கும் எம்எஸ்எம்இ கேட்ட கோரிக்கைகளை எதை நிறைவேற்றிருக்கீங்க? நீங்கள் நாங்கள் லோன் கொடுக்குறோன்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரி, அது 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 ஒரு எம்பவர்மெண்ட்டு கொடுக்காது. ஆனால் நீங்கள் ரியாலிட்டியாக என்ன பண்ணியிருக்கீங்கன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ இது வரவேற்கத்தக்க பட்ஜெட்டு இருக்குது. இது கட்டமைப்பு பட்ஜெட்டுன்றாங்க. வரவேற்பு இருக்குது, நடைமுறை தான் தீர்ப்பு. அப்போ நடைமுறைப்படுத்தப்படுமா அப்படின்ற கேள்வி வரும்பொழுது தான் இது பெரும்பாலான திட்டங்கள் 50% கூட எக்ஸிக்யூஷன் லெவலில் நடக்கிறது இல்லை என்பது நம்ம பார்த்த வரலாறு. அப்போ இந்த பட்ஜெட் என்ன, இந்த மத்திய பட்ஜெட்டு தமிழ்நாட்டுக்கு உடனடி நிர்வாகம் தரலை. ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. வேலை வாய்ப்புகள் எதிர்காலத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைய வேலை இழப்பு பற்றி பதில் கிடையாது. செமிகண்டக்டர், ரேர் எர்த் போன்ற திட்டங்கள் பேசப்படுது. நாங்கள் காரிடார் தமிழ்நாட்டை ரேர் எர்த் மினரல்ஸில் நாங்கள் கொண்டாந்துருக்கோம். மைனிங், ப்ராசஸிங் அண்டு எக்ஸ்போர்ட், வேல்யூ அடிஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்டு. சரி, வேல்யூ அடிஷன், ப்ராசஸிங், வேல்யூ அடிஷன், எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன பிளான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏதாவது இருக்கான்னா ஒன்றையும் காணும். என்ன பிளானு? நீங்கள் ஆர்என்டியை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா? ஆர்என்டியை தொடர்ந்த 20 ஆண்டுகளுக்கு மேலே கேட்டுகிட்டு இருக்கோம் 3% ஆஃப் ஜிடிபி கொடுங்கன்னு. நீங்கள் இன்னும் 0.6% to 7% தான் கொடுக்குறீங்க ஆர்என்டிக்கு. அப்போ ஆர்என்டியே இல்லாமல் நீ நான் மைனிங் கொடுக்குறேன், ரேர் எர்த் மினரல் கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்னு தெரியல. அப்போ இந்த மாதிரியான விலைவாசி, வருமான வரி தளர்வு, எம்எஸ்எம்இ கடன் சுமை, இதற்கெல்லாம் பட்ஜெட்டில் தீர்வே கிடையாது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக உறுதியான தொகை ஏதாவது இருக்கா? எந்த மாவட்டத்தில் என்ன பண்ண போகிறாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, எப்போ எவ்வளோ வேலை வாய்ப்பு தர போகிறாங்க, திட்டம் சொல்கிறாங்க, தொகையை சொல்லலை. சரி, திரு சுப்பிரமணியன், எம்எஸ்எம்இக்கு எதுவுமே செய்யலை, அதுதான் பேக் போனாக இருந்திருக்கு அப்படின்றாரு திரு ரகுநாதன். ஆனால் அதுக்கு டார்கெட்டடாக அவங்கள அந்த சிக்கலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு எந்த விதமான முயற்சியும் பண்ணலை, அது பட்ஜெட்டில் இல்லைன்றாரு. இந்த எம்எஸ்எம்இக்கு இப்போ இந்த பிக் 4 கம்பெனிஸ், அதாவது ஆடிட்டிங் பண்ணுற கம்பெனிஸோட சப்போர்ட் மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு தான் நார்மலாக கிடைக்கும். ஸோ அதை என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் 3 மிக முக்கிய அமைப்புகள் இருக்கு. அந்த ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு,
கம்பெனி செக்ரட்டரி, காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த 3 அமைப்புகளும் அந்த அமைப்புகளில் உள்ள உறுப்பினர்கள் யாரெல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்களோ அவர்களை வந்து அந்த எம்எஸ்எம்இ கிளஸ்டர் ஒவ்வொரு கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணி அவர்களுக்கு அந்த ஜிஎஸ்டி எம்எஸ்எம்இ அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா இல்ல அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் நடத்துறது, ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும், இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும், ஆடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும், அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் ஒரு மாடியூலை வந்து உருவாக்குவதற்கு இந்த பட்ஜெட்ல வந்து வழிவகுத்திருக்கிறார்கள். எம்எஸ்எம்இனால அஃபோர்ட் பண்ண முடியாது. பெரிய சார்ட் அக்கௌண்டன்ஸையோ பெரிய நிறுவனங்களையோ கன்சல்டன்சியோ அப்ரோச் பண்றதுக்கு வந்து அஃபோர்டபிலிட்டி அவங்களுக்கு இருக்காது. ஆனா இந்த பட்ஜெட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அதாவது மெயினா Tier 2 and Tier 3 சிட்டிஸ். Tier 1 பத்தி நம்ம பேசல. ஏன்னா Tier 1ல வந்து அர்பன்ல இருக்கிறவங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கும். Tier 2, Tier 3 சிட்டிஸ் குறிப்பாக அந்த அங்க இருக்கிற நிறுவனங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் வந்து இண்டிபெண்டன்ட் பாடிஸ். இந்த 3 பாடிஸ் அமைப்புகள் சொன்ன பாத்தீங்களா, இதுல தனி சட்டங்களால் இயங்குகின்ற பாடிஸ். ஸோ அவர்கள் வந்து நேரடியாக இந்த எம்எஸ்எம்இ ஆர்கனைசேஷன் இருக்கும். ஒவ்வொரு கோயம்புத்தூர்ல ஒரு எம்எஸ்எம்இ இருக்கும், திருப்பூர்ல ஒரு எம்எஸ்எம்இ ஆர்கனைசேஷன் அமைப்புகள் இருக்கும். அவர்களோட இணைந்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த பட்ஜெட் வந்து உருவாக்கி கொடுத்திருக்கு. அதுக்கு தான் இந்த 10,000 கோடி ரூபாய் வந்து பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. சோ அத மாதிரி பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கடினமான காலங்கள் இருக்குதோ அப்ப வந்து மெயினா வந்து இப்ப இந்த ட்ரெட்ஸ், அதாவது நீங்க உங்களோட போர்ட்டல்ல வந்து உங்களோட நீங்க யாருக்கு பொருட்களை வித்தீர்களோ, குறிப்பா வந்து சென்ட்ரல் பப்ளிக் என்டர்பிரைசஸ் சொல்றாங்க இல்லையா, மத்திய அரசாங்கத்தை சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள், அவர்களுக்கு நீங்க வித்தீங்க அப்படின்னா அந்த பொருளை வந்து டிஸ்கவுண்ட், அந்த இன்வாய்ஸை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி உடனடியாக பணத்தை வந்து சிறு குறு நடத்தும் நிறுவனங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று சொல்றாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க வித்த பொருளுக்கு உண்டான இன்வாய்ஸை அப்லோட் பண்ணினீங்கன்னா அதை டிஸ்கவுண்ட் பண்ணி உடனடியாக பணத்தை வந்து எம்எஸ்எம்இக்கு கொடுக்கப்பட்டு அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கு பாத்தீங்களா, சைக்கிள் சொல்லுவாங்க பாத்தீங்க இல்லையா, அவங்களோட அடுத்த ஒரு 2-3 மாதங்களுக்கு உண்டான வருமானத்தை வந்து எப்படி சீக்கிரமாக பெற்றுக்கொள்வது அதற்குண்டான திட்டத்தை அதுல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து கண்டிப்பாக சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் இன்டைரக்டாக பயன்பெறுவார்கள். ஏன்னா நம்ம ஒரு ரோடு போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோடை சுற்றி இருக்கிற எம்எஸ்எம்இ நிறுவனங்கள், அங்க இருக்கிற ஸ்டீல் சிமெண்ட் ஃபேக்டரிஸ்லாம் இருக்கும், அதுல வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதன் மூலமாக பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ நிறுவனங்களும் பயன்பெற ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம மேலோட்டமா மேக்ரோல தான் நீங்க வந்து டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பட்ஜெட்ல. பட் அது எக்ஸிகியூஷன்ல வரும்போது கண்டிப்பாக தமிழகத்துல இருக்கிற எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் வந்து பயன்பெற ஆரம்பிக்கும். குறிப்பா இங்க வந்து போன பட்ஜெட்ல உள்ள குறைகள் வந்து தமிழ்நாடு வந்து பேரே சொல்லல, திருக்குறளை மட்டும் வாயில சொல்றாங்க. சரி திருக்குறள் வேணாங்கன்னு சொல்லிட்டு இங்க ஒதுங்கி நின்னா ஏன் திருக்குறள் சொல்லன்றாங்க. சரி இவர்கள் விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முடியாது வச்சுக்கோங்களேன், அது கடந்து போக வேண்டும். நம்ம மக்களுக்கு நாட்டுல என்ன நல்லது என்ன பண்ணாமோ அதை பண்ணிட்டு தான் போவாங்க அவங்க. ஆனா தமிழகத்திற்கு குறிப்பாக இப்போ வந்து 2 ஹைஸ்பீட் ரயில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பா மெட்ரோ திட்டத்துக்கு சேகர் சொன்ன மாதிரி அந்த டிபிஆரை வந்து திருப்பி அனுப்பி இருக்காங்க, நிராகரிக்கவில்லை. எஸ்பெஷலி கோயம்புத்தூர்ல வந்து அது திருப்பி அனுப்ப பெற்றிருக்கிறது. அதை திருப்பி நீங்க டிபிஆரை வந்து கரெக்டா ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் இருக்கு, முற்காலத்துல உதாரணங்கள் இருக்கிறது. அது மாதிரியான அனுப்பி வைக்கப்பட்ட மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்கள் திருப்பி அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல நம்ம எடுத்துட்டு மெட்ரோ ப்ராஜெக்ட் போனோம் அப்படின்னா